வணக்கம் வியூவர்ஸ். பாரதி ராஜா மரணம், ஆழ்ந்த இரங்கல், இமயமே சரிந்தது. என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல. 1977 காலகட்டத்துல இந்தியாவே கிராமங்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆனா தமிழ் சினிமா மட்டும் செட்டுகளுக்குள்ள முடங்கி இருந்தது. அப்போ செட்டுகளுக்குள்ள புகுந்து தமிழ் சினிமாவின் கைப்பிடிச்சு கிராமத்து தெருக்களுக்கும் புழுதிக்கும் அழைத்து சென்றவர் பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் தடத்தை மாற்றி கலையின் திசை காட்டியாக திகழ்ந்தார். அவருடைய முதல் படம் 16 வயது நிலை. மயிலு, சப்பானி, பரட்டை, இப்படி கிராமத்து மனிதர்களின் காதல், நேசம், வன்மம், புறக்கணிப்பு, இயல்பான பகடி, பண்பாட்டு கூறுகள், சடங்குகள், இதையெல்லாம் முன்வைத்தது அந்த படம். தமிழ் சினிமாவே மாமன் மகள் மஞ்சள் தண்ணி ஊத்துன மாதிரி புது பொலிவு பெற்றது அந்த படத்துக்கு அப்புறம். அவர் ஏன் இமயம்னு சொல்றோம் தெரியுமா? ஆனந்த விகடன் 16 வயது நிலைக்கு 62.5 மதிப்பெண்கள் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் எந்த திரைப்படமும் அந்த மார்க்கை எட்டி பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அவர் இயக்குனர் இமயம். நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்த ஒரு டாக்டர் ஏற்படுத்தின தாக்கத்தை 16 வயது நிலை சொல்லியது. அத மாதிரி ஒரு நகரத்து ரயிலாக கிராமத்து சாதிய நெருக்கடியில் சிக்கி தப்பிச்ச காதலர்களை ஏற்றி சென்ற ஒரு நவீன ரயில், கிழக்கே போகும் ரயில். சிலுவையையும் பூனலையும் தூக்கி எறிஞ்சு காதலுக்காக ஒரு புரட்சி செய்தது அலைகள் ஓய்வதில்லை. 8 அவார்ட் கிடைத்தது அந்த படத்துக்கு. அந்த மேஜிக்கல் ப்ரிலியூட்ல ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு வாத்திய கருவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. கார்த்திக், ராதா அவங்களுடைய விரல்கள் உரசும் பொழுது அந்த சவுக்கடி மாதிரி கேட்கிற அந்த கைத்தட்டல் ஓசை, அவங்களுடைய கைகள் இணையும் பொழுது மிருதங்கம், கால் விரல்கள் உரசும் பொழுது வீணை. இப்படி 2 ராஜாக்களும் இந்த திறமையை காட்டியிருப்பாங்க இந்த பாட்டுல. அந்த படத்தின் பாடல்களுக்கு நிகர் இனி பிறக்க போவதே இல்லை. பேருக்கு பின்னால வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற அந்த சாதி பட்டத்தின் மீது கேள்வி வெடிகுண்டை வீசினது வேதம் புதிது. 80களில் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்த இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை சொன்னது நிழல்கள். பருவத்துல வந்த மயிலின் காதலை சொன்ன மாதிரி பருவம் தப்பி வந்த குயிலின் காதலையும் அவர் சொன்னார் முதல் மரியாதையில. எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, உனக்காக நான் காத்துக்கிட்டு. அது ஒரு மரபு மீறிய கவிதையாக இருந்தது. காதல்னா என்ன அப்படின்றத இந்த 2 ராஜாக்களும் இந்த ஒரு சீன்லயே உணர்த்திட்டாங்க பாருங்களேன். அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பும் இல்ல, வயசும் இல்ல. ஆனா ரெண்டுமே எனக்கு வேண்டாம், உங்க வார்த்தை மட்டும் போதுமானது அப்படின்ட்டு அவ ஆக்ஷன்ல சொல்றா பாருங்க. முதல் மரியாதையோட ரீ ரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது. அதை ஸ்லாகித்து பல மேடைகள்ல பாரதி ராஜா பேசிருக்கிறார். மனசுல அம்புட்டு என்ன கவலை, அப்படி பாடுனீங்க? பாடுனா பாரம் குறையும் சொல்லுவாங்க, அதனால பாடுனேன். மெத்த வாங்குனேன், தூக்கத்தை வாங்க. கொண்டியில கவலை இருந்தா மந்தையிலேயே பாடுவாங்க. கவலை எல்லாம் காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருந்தோம். இந்த வேதனை யாருக்கு தாயில். நீ ரொம்ப ரப்பா பேசினா கூட உன் மனசு சின்ன புள்ள மாதிரியா? ராஜா சாரும் முதல் மரியாதை திரைப்படத்தை பத்தி நிறைய மேடைகள்ல பேசிருக்காரு. பாரதி ராஜா முதல் மரியாதை படம் எடுத்துட்டு போட்டு காட்டுறப்ப எனக்கு படம் பிடிக்கல. ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீன் ஒன்றும் போயிட்டு இருக்கு, ராதா வர்ற சீனு. அந்த சீனை வந்து பார்த்தாரு, மியூசிக் பண்ணோடனே வா அங்கே வந்து பாரு அப்படின்னு பார்த்தா கண்ணீர் கடகடன்னு கொட்டி கையை பிடிச்சிட்டு, உனக்கு படம் பிடிக்காமலே இப்படி பண்ணிருக்கிய, எப்படி ஆகப்படுங்க? நான் சொன்னேன், உன் படம் பிடிக்குது எனக்கு பிடிக்கலங்கிறது வேற, அது என்னுடைய பர்சனல். ஆனால் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என் தொழிலுக்கு, என் சரஸ்வதிக்கு, என் சப்த சுரங்கள் நான் கூப்பிட்ட உடனே வருது பார்த்தியா, அதுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும். அதுதான் இது.
இருந்த அந்த நட்பு பிணைப்பு புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி. பேசிக்காமலேயே ஒருவருக்கு என்ன தேவை அப்படிங்கறது அந்த படைப்புல கொடுக்கக்கூடிய அற்புதம் இருந்தது ரெண்டு பேருக்குமே. இப்போ பாரதிராஜா இளையராஜா சார் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இளையராஜா சார் என்ன கேட்டார், பாரதிராஜா சார் என்ன சொல்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் புரியும். நாங்கள் பக்கத்தில் நிற்போம், அவங்க பேசுகிறது கேட்கும், ஆனால் கண்டென்ட் புரியாது. திரும்பி பார்த்து வாய் இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்காது. ரீடிங் அந்த இடத்துல சுற்றி நிற்பாங்க, நோட்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. கற்காத ஒரு முரட்டு இளைஞருக்கும் கற்பிக்க வந்த ஆசிரியருக்கும் இடையில கூட காதல் மலரலாம் அப்படின்ட்டு கடல் அலைகளின் ஈரத்தோடு சொன்னது கடலோர கவிதைகள். பெண் சிசுக்கொலைக்கு எதிராக ஆணாதிக்கத்தின் கன்னத்தில் விழுந்த ஒரு அரை கருத்தம்மா. கருத்தம்மான்றது பாரதிராஜாவோட அம்மாவோட பெயரும் தான். அந்த படத்துக்கு 3 அவார்ட் கிடைத்தது. முதிர் பருவத்து நேசத்தை அழகா சொன்னது அந்திமந்தாரே. இப்படி கிராமத்து சப்ஜெக்ட்லாம் அவர் எடுத்தாலும் கூட ஒவ்வொரு படத்திலையும் ஒரு புது சிந்தனையை, ஒரு மாற்று சிந்தனையை, ஒரு புரட்சியை அவர் சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்கிறார். இவருக்கு கிராமத்து கதை தான் எடுக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அவருடைய படைப்புகளின் பல்வேறு பரிணாமங்களையும் ஆழத்தையும் அகலங்களையும் காட்டுற மாதிரி த்ரில்லர்ஸ் கொடுத்தாரு. சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், கைதியின் டைரி, இப்படி நகரத்து பேஸ்ட் திகில் கதைகளையும் அவர் கொடுத்தார். ராஜா சாருக்கு ஃபோக் மட்டும்தான் வரும் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்த போது இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் அவர் வெஸ்டர்ன்லயும் புலி அப்படின்னு அவர் காட்டுறதுக்கு ஒரு கதை களங்களாக அது அமைஞ்சது. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு பாரதி ராஜா. தமிழ் சினிமாவின் தசைகளில் புது ரத்தம் பாய்ச்சியவர். தமிழ் மண்ணை, மக்களை, தமிழ் சினிமாவை அவ்வளவு நேசித்தவர். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு கூப்பும் அவருடைய கரங்களை மட்டும் நம்ம மிஸ் பண்ண போறது இல்ல. பாடல்களுக்கு முன்னால அழகான அவருடைய வாய்ஸ்ல தமிழ் வரிகளை சேர்த்திருப்பாரு. அதை கூட தான் நம்ம மிஸ் பண்ண போறோம். மேற்கு மலை சாரலின் மேக கூட்டங்களிலும் தூவும் மழைத்தூறல்களிலும் ஓடும் நதியிலும் கொட்டும் அருவியிலும் வயல் வரப்புகளிலும் வனாந்தரங்களிலும் காற்றை போல் சுதந்திரமாகவும் பூவை போல் மென்மையாகவும் சிறகடித்து பறந்து கொண்டிருந்த பூஞ்சிட்டே, விளாத்தி குளத்தின் வீதிகளில் புள்ளிமானாய் துள்ளி திரிந்த உன் கொஞ்சம் கால்களை சுண்டி எடுத்த அந்த சூத்திரதாரி யார்? நீ மயங்கியது அவனுக்கா அல்லது அருவியாய் கொட்டிய அவனது வார்த்தைக்கா? ஏ ராசாத்தி, நாங்களும் தான் கேட்டு பார்க்கிறோமே உன் மன்னவனின் குரலை. பொங்கி வரும் பெருநிலவே விளாத்தி குடாத்தின் விடிவெள்ளியே. என் இதய சாம்ராஜ்யத்தில் கொலுவீட்டிருக்கும் ராசாத்தி நீதான். ராசாத்தி ராஜா சார் ரொம்ப சின்ன பையனா கம்யூனிஸ்ட் மேடைகள்ல அண்ணனோட சேர்ந்து பெண் குரல்ல அவர் பாடிட்டு இருக்கும் போதே பாரதி ராஜா பார்த்திருக்கிறார். அவங்க எல்லாம் பாலிய நண்பர்களா இருந்திருக்காங்க. பாரதி ராஜாவுடைய நாடகங்களுக்கு அமரன் ஐயா எழுத்துல ராஜா சாருடைய இசையில முதல்ல டூயட் கம்போஸ் பண்ணிருக்காங்க. சோ பாரதி ராஜாக்கு தான் ராஜா சார் முதல்ல கம்போஸ் பண்ண டூயட். அதுக்கப்புறம் பாரதி ராஜா எங்களுக்கு பழக்கமானதுனால அவருடைய நாடகங்களுக்கு நாங்க மியூசிக் பண்றதுக்கு அவரு கேட்ட உடனே சரின்ட்டு ஓகேட்டு அங்க அவர் நாடகத்துக்கு மியூசிக் பண்றோம். அப்ப டூயட் சாங் வருதுன்னு சொன்னா, மாசில நில வேணும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு, இதுதான் பாடுவாங்க டிராமால. அப்ப நான் பாரதிராஜன் சொல்றேன், வேணாம் நான் இந்த நாடகத்துக்கு ஒன்னும் புது பாட்டு நம்ம போடலான்னு சொல்லிட்டு என்னோட பாட்டு ஒன்று எடுத்து அவருக்கு பாட்டுல சொன்னா எழுதுறான். அவர் புட்டு எழுதுறான்னு, வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுனேன். அதுக்கு அண்ணன் மியூசிக் பண்ணாரு ஃபர்ஸ்ட். வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும், கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் மனம் வாடும் அப்படின்னு அண்ணன் பாட்டு எழுதினாங்க. அப்ப மியூசிக் போட்டாங்க. அதுக்கப்புறம் அமரன் ஐயா, ராஜா சார்லாம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவங்க தங்குவதற்கு ஒரு அகாமடேஷன், ஒரு ரூம் கொடுத்து உதவியவர் பாரதி ராஜா. மிக சிறு வயதுல ராஜா சாருடைய அந்த இசை அற்புதங்களை பத்தி பாரதி ராஜா நிறைய மேடைகள்ல ஸ்லாகித்து பேசியிருக்காரு. வெறும் நாணல் தட்டை, அந்த நாணல் தட்டையை வெட்டி அதுல ஓட்டை போட்டு ஃப்ளூட் வாசி நினைச்சு பாரு. இவனை மாத்துவான். எதே இருக்க என்ன பண்ற, இது தூக்கி அங்கே போடியா, இது ஒரு டைரக்டர் நம்ம
இவன் மியூசிக் டைரக்டர். இவன் என்ன பண்ணுவான், இது இருக்குங்க அது மாற்றியா சென்னு மாற்றுவேன். ஏன்னா பெரிய எழுத்தானே, உங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி. என்ன இளையராஜா கிட்ட ஒரு பெரிய விஷயம்னா, அவன் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தது கூட கிடையாது அந்த காலத்துல. ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறா கூட ஆத்துல போய் நாணல் தட்டை அறுத்து அதை காய வச்சு ஒரு 7 ஓட்டை போட்டு அதை வாசிப்போம். அதை காட்டில இன்னொரு பிரமாதமான விஷயம், அவங்க வீட்டுல இந்த கல் தூணுக்கு இந்த தூணுக்கு இடையில ஒரு கம்பி கட்டுவான். அந்த கம்பியை கட்டிட்டு கையில் ஒரு பூட்டு வச்சுக்குவான். இந்த ஸ்ட்ரிங் அப்படி தட்டுவான், தட்டிட்டு இதுல பாட்டு வாசிப்பான். அவன் பிறப்பிலே அதான் நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, டேய் சரஸ்வதி எல்லாருக்கும் 1 விரல் 2 விரல் இருக்கும், 5 விரல்லையும் சரஸ்வதி உட்காந்துருக்காங்க. இன்னைக்கும் நான் நிறைய மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டேன். ரஹ்மான்கிட்ட இருக்கேன், சலீல் சௌத்ரி, அங்கே ஆடி பர்மன். பட் இளையராஜாவுக்கு எனக்கு புருஷன் பண்றாடி மாதிரி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அந்த சவுண்ட் ட்ராக்கு கூடவே போகணும் இந்த ஃபிலிமுக்கு. அந்த மாதிரி தான் நானும் அவன் வாசித்தான்னா என் படத்துக்கு ஒன்றுமே டம்மியாக வந்து வெட்டி ஒட்டி கொடுத்துட்டா கூட அதுக்கு உயிர் கொடுத்துருவோம். இப்போ 2-3 படம் நான் பிடிச்சிக்கிறேன் அப்படியே. அப்போ எனக்கு சத்து இல்லைன்னா ஒன்று ஏன் நீ குறைவா நினைக்கிற? நீ வந்து ரீரெக்கார்டிங் பற்றி சொன்னால் மணியோட இன்ன வரைக்கும் என் படம் பேசுகிறது என்றால் நான் எடுத்த காட்சிகளை விட அவன் பின்னணி செய்தான். அதில் ஒன்று என்ன சிறப்புன்னா, உலகத்தில் நானும் ஹிந்திலையும் கொஞ்சம் பண்ணேன், இங்கே நிறைய மியூசிக் டைரக்டர் போனேன். ஒரு ரீலை ஒரு தடவை பார்ப்பான், பார்த்துட்டு எல்லாருமே மார்க் போடுவாங்க அந்த காலத்தில். அது பெரிய பெரிய மியூசிக் டைரக்டரோட இங்கே ஒரு பிகினிங் எண்டு மார்க், பிகினிங் எண்டு மார்க். இவன் ஒரே ஒரு தடவை தான் பார்ப்பான் ரீலை, அவ்வளோதான். பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தான். என்னன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, இதிலிருந்து இதுவரை இங்கே சைலன்ஸ் மைண்டு கூட தான் இருக்கும். இந்த பேப்பரில் எழுதிட்டு வாசித்தான்னா சல்லுன்னு போய் விழுகும் மியூசிக். இப்படி அதுன்னு தெரியாது. இவ்வளவுதான் மியூசிக்கு, இந்த இடம் சைலண்ட்டு, அதான் ஹீ நோஸ் வெரி வெல். அதனால தான் உலக இசையமைப்பாளர்கள் நம்ம என்னைக்கு இருந்தாலும் இவன் நம்ம மறக்கவே முடியாது. என் நண்பனாக இருக்குங்கிறதுக்காக சொல்லலை, தொழிலில் கிட்டத்தட்ட அவனோட இணைஞ்சு சண்டை போட்டு சமாதானமாகி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் ரெண்டுமே சொல்லலாம், 5 வரலையும் 5 சரஸ்வதி இருப்பான். அதில் ஒரு அற்புதமான கலைஞன். 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஒரு காலத்தில் ட்ராமாவில் நடிக்கும்போது சொன்னேன், இவன் நீ என்னவா நினச்சோடா. அங்கேயும் இந்த கலாட்டா பண்ணி என்னை டைலாக் பேச விட மாட்டான் மேடையிலையும். பூட் பாலிஸா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி நகரத்தில் ட்ராமா நடக்குது. சீனுக்கு அடுத்து வந்து இவருக்கு இப்போ மாற்றிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. நாங்கள் பிட்டில் ஹார்மோனிய பிட்டில் இங்கே வந்து கீழே வந்து உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கோம், சைட்டில் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கோம். நான் பாஸ்கர் ஷர்ட்டை கழட்டு யோ என்னையா வாசிக்கிட்டு இருக்கேன், நீ கழட்டு, சீனுக்கு போனடா ஷர்ட்டை கழட்டி மாட்டிட்டு போயிட்டு சீனில் ஆக்ட் பண்ணிட்டாரு. இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அடுத்த நாள் நான் தெருவில் வந்து ஷர்ட்டை தான் போட்டு போகணும். ஐயோ அந்த ஷர்ட்டை போட்டேன். இப்போ எல்லாரும் இவர் ஷர்ட்டை அவன் பாரதிராஜா ஷர்ட்டை இவன் போட்டு வரா, ஓ அவர் ஷர்ட்டை போட்டு வர்றாரா அப்படின்னு நல்லா பேசுவாங்க. ஐயோ இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரும் பாஸ்கரும் வந்து ஏதோ ரோடு சீனில் ஏதோ கலாட்ட பேர். நான் போயிட்டேன் உள்ள. இவர் வந்து பூட் மேக்கர் BA ட்ராமா பேர். இவர் பூட் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் போய் சரி இப்படி வச்சுட்டு அதே ஷர்ட்டை போட்டேன் போடு அப்படின்னு. அதான் கலாட்டா சொல்றாரு. மேடையில் ரொம்ப கலாய்ப்பான், நம்மளை நடிக்க விட மாட்டான். இங்கேருந்து நம்ம முக்கியமான டைலாக் யோசித்து அடுத்துடணும். ஒன்று எதாவது அதே மாதிரி பாலிஷ் போடியான்னா அதுக்கு ஒரு டைலாக் அடிப்போம். இது நாடகம்டா, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிக்கவே மாட்டான். நம்மளை எவ்வளோ வாரணுமோ வாருவான். இன்னைக்கு வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருக்கான். இல்லை பூரா ஈடுபட்ட பூரா என் பையங்க. அந்த ஆர்ட் டைரக்டர் வீரசிங்க அவன் என் ஆள், கேவி மணி
கேமரா அவன் ஆளு. சினிமா உலகம் முழுக்க லிஸ்ட்டு சொல்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட வந்தவங்களுக்கு தான் ஜாஸ்தி. அது ஹீரோயின் ஆகட்டும், அது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், டைரக்டர்களாகட்டும், எல்லாமே ப்ரொடியூஸ்டு பை பாரதிராஜா. திரையுலகம் முழுக்க உனக்கு தான். அது உண்மையிலே அது ஒரு கவலைடா. எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணேன். இந்த படத்து ஹீரோயினை பார்த்துடலான்னு வந்த முடியும். அது அது ஒரு பெரிய ரொமான்டிக் தான். ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ரொமான்டிக் தெரிஞ்சவன் தான் நல்ல டைரக்டர். அழகுன்னு தெரியும். என்ன சாமி, எந்த வரிகளாக யார் எழுதினாலும் சரி அதற்கு உயிர் வரும். இசைஞானி இளையராஜா. ஒன்றுமே வேணாம், தத்தாரமே தெரிய வேணாம், சும்மா எழுதுங்க. ஒரே நாளில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தோம் கம்போஸிங். 4 மணிக்கு 7 பாட்டு 5 பெரும்பாலும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன். எது முதல் மரியாதை நம்புவீங்களா? இன்னைக்கு அது ஜீவ இதாக இருக்கும். அதே மாதிரி நாடோடி தந்தில் வேகமாக போன ரூமில் ஐயோ கிளம்பிட்டேன், ஏன் ஒரு பாட்டு வேணும், என்ன ஏன் மிட்டாய் கடையில் மிட்டாய் கேட்ட மாதிரி கேட்குறேன். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் எரியா இதெல்லாம் நீ கொடுக்குறீல, எனக்கு ஃப்ளைட் இருக்குது, நான் போய் ஆகணும், பாட்டு எடுத்துகிட்டு போனேன். இன்னும் அவன் பாட்டுக்கு வந்து இன்னத்தும் இது எடுத்த மாதிரி. அப்புறம் சுச்சுவேஷன் சொன்னேன். 2 செகண்ட் கூட இல்லை நான் சொல்லி 300 தூரத்துலேருந்து ஒரு நாடோடி கூட்டம் வருதுறான்னு சாம்பாருங்க பாட்டை டங்குன்னு தூக்கி போட்டு பாடுறாங்க. வித்தின் ஹவரில் பாட்டு முடிச்சிடுவோம். அது கடவுள் கொடுத்த பெரிய விஷயம். என்னை அப்போ எப்பவுமே சொல்ல, முதல் பாட்டு நீ ரஜினிக்கு வாசித்திருக்கலாம், கமலுக்கு லவ், எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் லவ் சாங் மேடையில். வெண்ணிலவின் காலிலே நான் பாடல எழுந்திரிச்சு ஓடிடுவேன். எப்போ யோ நீ பாடாதையா டே இல்லை, நான் எழுந்திரிச்சு போவோம், லெட்டரே எழுந்திரிச்சு ஓடுவோம். அதுதான் முதல் பாட்டு. மாஞ்சோலை கேள்விதான். இன்னைக்கும் 45 ஆண்டு கழித்து கேட்டாலும் அதுக்கு இளையராஜா அவங்க தானே. அவங்க முத்துலிங்கம் சாதாரண நாங்கள் சமகாலத்து வயசுக்காரங்க. உண்மை தானே? நீங்கள் கொஞ்சம் மூத்த வைங்க, அது வேற. 1942 1942 தான். நீங்கள் நான் 58 அது மக்கள்கிட்ட சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். 58 எனக்கு என்னைக்கு 21 தாண்டதே கிடையாது. இல்லைன்னா இவ்வளவு ரொமான்டிக்காக இருக்க முடியுமா? நான் எல்லாரும் சொல்லுவான்னா இந்த வயதில் பாரு கொஞ்சம் டை அடிச்சுட்டு அது வேற. மழையும் மழை மேகங்களையும் தென்றலையும் ஆற்றின் போக்கையும் மண்ணினுடைய வாசத்தையும் அறிவதற்கு அறிவு தேவையில்லை, உணர்வு போதும். இளையராஜா அவனுடைய இசையை பருகுவதற்கு எனக்கு அறிவு தேவையில்லை, உணர்வு போதும் என்று சொன்னேன், உணர்ந்திருக்கிறேன். இது போன்று அவருடைய நினைவுகளையும் பெருமைகளையும் ஷேர் பண்ணுவோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். தொடர்ந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். விடைபெறுகிறேன். இந்த வேதனை யாருக்கு தான் இல்லை, சொன்ன மீறவே ஊருக்குள் ஆள் இல்லை.